இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான். இங்கே எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான். கலை வளர்ந்ததும் இங்கே தான், காதல் சொன்னதும் இங்கே தான். கலை வளர்ந்தது இங்கே தான், காதல் சொன்னதும் இங்கே தான். கட்சி வளர்த்ததும் ஆட்சி பிடிச்சதும் இந்த சினிமா தான். அட அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சதும் இந்த சினிமா தான். இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான். இங்கே எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான். அற்புதமானவர்களே, இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. 1985 86 வந்த படம் இது. ஆண் பாவம்னு திரு பாண்டியராஜன் அவர்கள் நடித்து இயக்கின படம் ஆண் பாவம்னு. ரொம்ப ஃபேமஸான பாட்டு அது. இந்த தலைமுறைக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான். இங்கே என்டிஆர் வந்தது எம்ஜிஆர் வந்தது இந்த சினிமா தான் ஆரம்பிக்கும். அப்போ அந்த சினிமா எப்படிலாம் வளர்ந்ததெல்லாம் சொல்லுவாங்க. நான் இதை ஏன் கொண்டு வரேன்னா, சினிமாவுக்குள் சினிமா. இந்த உலகத்தை சினிமா என்கிற ஜன்னல் வழியாகத்தான் இந்த உலக மக்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு சேயிங் உண்டு. எல்லாருமே அந்த சினிமாங்கிற ஜன்னல் இருந்து தான் அந்த உலகத்தையே பார்க்குறாங்க, அந்த வியூ அங்கேருந்து தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சேயிங் உண்டு. அது முற்றும் பொருந்தும். ஏன்னா சினிமாவுக்கு வெளியே நீங்கள் பார்க்குறீங்க, சினிமாவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சினிமாவுக்குள்ளே ஒரு சினிமா இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் உங்களுக்கு தெரியாது. அதனால தான் இது தலைப்பே நான் சினிமாவுக்குள் சினிமா அப்படின்னு வச்சேன். இந்த சமயத்தில் என்னுடைய பங்காளின்னு கூப்பிட்ற என் தம்பி ராமையா, நடிகர் தம்பி ராமையா, இயக்குனர் தம்பி ராமையா, ஒரு அசாத்தியமான கலைஞர். அவர் இப்போ நான் இந்த பதிவு எடுக்கிறதுக்கு முன்னால் பேசினார். கடைசி பதிவு ரொம்ப அற்புதமாக இருக்குது, திரு எம்ஜிஆரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப புதுசாக இருக்குது அதுன்னு சொல்லி என்னை ரொம்ப பாராட்டினார். அவர் எப்பவுமே ஒரு குழந்தை மாதிரி அவரும் இந்த பாராட்டுறதா இருந்தாலும் சரி தான், அது எல்லாமே சட்டுன்னு வெளிப்படுத்திடுவார். அந்த அற்புதமான அந்த பங்காளி எனக்கு தூண்டுகோல் மாதிரி இப்போ இந்த பதிவு எடுக்கிறதுக்கு முன்னால் அவர் சொன்னார். அதே அந்த 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 எனர்ஜெட்டிக்கோட இதை நான் ஆரம்பிக்கிறேன். சினிமாவுக்குள் சினிமா. என்ன காரணம்னா, நான் 2013 நினைக்கிறேன் ஒரு படம், திரு ஆருதாஸ் ஐயா தான் டைலாக் எழுதுறாரு. அப்போது நாங்கள் நிறைய பரிமாறியிருக்கோம், நிறைய கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் டெய்லி பரிமாறிக்குவோம். அந்த ஃப்ரீ ஆகிட்டுனா ஏதாவது அந்த அனுபவங்களை கொட்டிக்கிட்டே இருப்பார். இதில் என்ன பிரச்சனைன்னா, அவர் சொன்னது எல்லாமே புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அதையும் எங்கிட்ட கொடுத்தாரு. ஒரு 2 புத்தகம் எங்கிட்ட கொடுத்தாரு. ஒரு திருக்குறளை பற்றி அவர் அகவரிசைப்படுத்திருந்தார், அதை கொடுத்தாரு. அது மாதிரி அவர் சொன்ன அந்த சினிமாவுக்குள் சினிமா செய்தி நான் ஒரு முறை அவரை கேட்டேன். ஐயா, நீங்கள் தானே இந்த பெட்ரால் தான் பிள்ளையா திரைக்கதை வசனம் எழுதுனீங்க, நீங்கள் தானே திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் திரு எம்ஆர் ராதா அவர்களுக்கும் அவங்களுக்குள்ளே எப்படியா அந்த இவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் எப்படியா திடீர்னு வந்தது அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொன்னார், இதான் விதி அப்படின்னாரு. முதல் சொன்னது இதான் விதி. உங்களுக்கு தான் தெரியுமே, ஊழிர் பெருவழி யாவுல, அப்போ இதான் ஏன் ஊழ் பெரியது, இது ஊழியா அப்படின்னாரு. ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் அப்படின்றார். அதாவது என்னதான் நீங்கள் செஞ்சாலும் அந்த அந்த ஊழுங்கிறத ஒரு முன்னால் நின்றுடும் அப்படின்னு. அது ஒரு இந்த ஊழில் கடைசி குறள் அது. அதை சொல்லிட்டு அவர் சொன்னார். திரு எம்ஆர் ராதா அவர் பார்த்தீங்கன்னா பெரிய அஞ்சா நெஞ்சன் வணங்கா முடி இயற்கை அறிவு படைத்தவர். அவர் பாருங்கள், அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கே காரணம் திரு எம்ஆர் ராதா அவர்கள் தான். பலாச்சோளம் மாதிரி 1 லட்சம் ரூபாய் கொடுத்து பிளைமூத் வேனை கொடுத்து அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. நல்லபடியாக படம் முடிஞ்சது. திரு எம்ஜிஆர் அவர்கள்லாம் நடித்தாங்க. நடிக்கிற போது அவர் சொல்கிறாரு, அப்படி நடித்து வந்தபோது அந்த படம் தியேட்டரே கிடைக்கல. ஏன்னா 1967 ஜனவரி 12 தான் சுடப்படுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாலேயே டிசம்பர் மாதமே அந்த படத்தை வெளியிட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அதுவும் ஃபைனான்ஸு பிரச்சனைலாம் இருக்குது. அப்போ வேறு தேட்டர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு திருவள்ளிக்கல்லில் இந்தி படங்களெல்லாம் பண்ணுற ஒரு ஸ்டார் தேட்டரில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பாருங்கள், அங்கே ரிலீஸ் ஆகி அந்த படம் வெற்றி படம் ஆகிப்போச்சு. கால மாற்றம் பாருங்கள், அந்த படம் வெற்றி படம் ஆகுது. ஏவிஎம் ராஜேஸ்வரியில் 100வது நாள் வெற்றி விழா கொண்டாடுறாங்க. அந்த படத்துக்கு திரு சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கார். பொதுப்பணித்துறை அமைச்சராக கருணாநிதி இருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் தான் நடிச்சிருக்கிறாரு. பாருங்கள், அந்த நேரத்தில் அதில் முக்கியமாக படம் எடுக்க காரணமாக இருந்த அந்த நடித்த அந்த எம்ஆர் ராதா அவர்கள் சிறைவாசம் பண்ணிட்டுருக்கிறாரு. சொல்கிறார் அவர், சிங்க கரங்கள் சிறையினுடைய ஜன்னலை பிடிச்சிட்டு இருக்குது அப்படின்னாரு. அவர் அந்த புத்தகத்தோடு குறிப்பிட்டிருப்பார். அவர் சொல்கிறார், வாரியா என்ன சொல்கிறது, ஒரு ஈரோட்டு பகுத்தறிவுவாதிகிட்ட ஒரு பெரியார் ஐயா கிட்ட இவங்க 3 பேருமே அங்கே அவ்வளவு சீடர்களாக இருந்தவங்க. அண்ணாதுரை ஆகட்டும், கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், திரு எம்ஆர் ராதா ஆகட்டும். பாருங்கள், இன்றைக்கி அவர் இல்லை. அந்த படத்தோடைய வெற்றி விழா, அவர் கையில் வெள்ளி விழா அந்த அந்த கேடயம் வாங்க, அந்த அந்த வெள்ளி பதக்கம், அந்த வெள்ளி விருது கேடயம் வாங்க வேண்டிய கையில் இன்றைக்கி அவங்க ஒரு ஜன்னலோட பிடிச்சிங்கிறார் சிறையில்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அது சொல்ல என்ன, இந்த சிறைக்கு பின்னால் இருந்த விஷயம் பாருங்கள். சொல்கிறாரு,
ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது, மறுபடியும் அடுத்த 1971 பொது தேர்தலே வந்துடுது. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, இவர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க எம்.ஆர். ராதா ஐயாவை. ரிலீஸ் பண்ணும்போது பாருங்கள், அந்த நேரத்தில் மறுநாள் அது குறிப்பிட்ட நாள் வந்து காலையில் 8 மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணணுமா. ஆனால் ஏதாவது பிரச்சனை வரும், தகராறு வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, அன்றைக்கி முன்னாள் இரவே 10 மணிக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். அவர் வழக்கமாக போகிற தேனாம்பேட்டைக்கு அந்த வீட்டுக்கு போகாமல் இப்போ இருக்காங்க இப்போ ராதிகா மேடம். அந்த ராதிகா அவங்க அம்மா இப்போவும் இருக்காங்க, கீதா மேடம். அவங்களுடைய வீடு வந்து ராஜா அண்ணாமலைபுரத்து தான். அப்போ அங்கே தான் இரவு போயிட்டாராம். போயிட்ட பிறகு இதை என்ன பண்ணுறாரு, வெளியே வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன்னு அவர் பெரிய பத்திரிகையாளர், அவர் பெரிய ஜாம்பவான், அவர் தான் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி வந்திருக்கிறாரு, இவர் ஒரு பத்திரிகை ஒரு சந்திப்பை நிகழ்த்தணும்னு சொல்லி திரு எம்.ஆர். ராதா கிட்ட வந்து போய் ஐயா கிட்ட போய் சொல்லும்போது அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் வந்துடுறேன்னு சொன்ன உடனே 2 நாள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. 2 நாள் ஏற்பாடு பண்ணி பார்த்தா எங்கேயுமே அசோகா இது கிடைக்கல, எந்த ஹோட்டலும் கிடைக்கல, 2 குறுகிய காலன்றதால கிடைக்கலையா அவருக்கு. உடனே அது என்ன நிறைய பிரச்சனை வந்துருக்கலாம் போல தெரியுது. அதான் சொன்னார், அவர் கிடைக்கல குறுகிய காலத்தில். அப்போ கடைசியில் என்ன பண்ணாரா, ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவருடைய வீட்டிலேயே மாடி மேலே வச்சுக்கலான்னு சொன்னாராம். பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் 200 பேர் இருக்கிற மாதிரி ஒரு மாடியில் இருக்குது அந்த இடமா. அப்போ என்ன பண்ணாராம், சரிதான் தங்கிடலான்னு சொல்லி அங்கேயே சொன்ன போய் கேட்டாராம் போய் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் எம்.ஆர். ராதா சார்கிட்ட. அவர் சொன்னாராம், இது பாரு அங்கே தானே, இது இன்னும் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும், நல்லது தான் சொல்லி அங்கே வரதுக்கு சம்மதிச்சிட்டாராம். சம்மதித்த பிறகு அன்னைக்கு எல்லா பத்திரிக்காரும் வந்துட்டாங்களாம், அதில் பேசுகிறாராம் திரு எம்.ஆர். ராதா அவர்கள். அதுதான் சொல்கிறாரு இவர் சார் ஆறுதாஸ் ஐயா. அவர் சொல்கிறாராம், எடுத்த உடனே எல்லாருக்கும் என்ன புரியும், நான் எனக்கு வந்து இந்த பத்திரிகைக்காரங்கனாவே எனக்கு அலர்ஜி. பத்திரிகைக்காரங்களுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் பத்திரிகைக்காரங்களை எனக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் உங்களெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும், நல்லா கவனிங்க, உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். நாங்கள் இந்த நடந்தது துப்பாக்கிச்சூடு பற்றி நீங்கள் கேட்குறீங்க, அது எப்படி நடந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன். நானும் ராமச்சந்திரனும் சும்மா துப்பாக்கியால் விளையாடிக்கிட்டோம், அவ்வளோதான் அப்படின்னாங்க. ஒரே குல்லுன்னு சிரிக்கிறாங்களாம். அது பாருங்கள் எப்படி சொல்கிறாரு, நானும் ராமச்சந்திரனும் சும்மா துப்பாக்கியால் விளையாடிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே சிரித்தாங்களாம். அதுக்கு அந்த பத்திரிகை ஷோ முடிஞ்ச உடனே அவர் சொன்னார், அந்த நிகழ்ச்சி மொத்தம் நான் உள்வாங்கினேன். அப்போ தான் தெரிஞ்சுது, கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் நான் இனிமேல் சினிமாவுக்கு வரமாட்டேன், சினிமா நான் வேணான்னு சொன்னவர் இப்போ எப்படி நினைக்கிறாராம், சினிமா அவருக்கு வேணும், சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லி அவர் வராராம். ஆனால் மனம் முழுக்க அவருடைய இதயம் முழுக்க வந்து சினிமா நடிக்கணும்னு நினைக்கிறாராம். ஆனால் பாவம் பாரு, ஒரு படம் 2 படம் நடிச்சுட்டு அவரால் முடியல. எப்படி வந்து தியாகராஜ பாகவதற்கு எப்படி சிறையில் வந்த உடனே பண்ண முடியலையோ, என்எஸ்கே வந்து சிறையில் வந்த பிறகு எது பெரிய கோல் வச்ச முடியலையோ, அதை போலவே அவருடைய வாழ்வும் அமைஞ்சு போச்சு. இதாயா விதி, இதான் அந்த சினிமாவுக்கு உள்ளே இருந்ததுன்னு சொல்லி எனக்கு சுருக்கமாக அந்த நிகழ்ச்சி சொன்னார். அதை வந்து கோடம்பாக்கத்தில் 60 ஆண்டுகளில் ஒரு புத்தகம் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதை எங்களுக்கு கொடுத்தார். அவர் சொன்னதை நான் பரட்டி பார்த்தேன், அதே தான் சொன்னது தான் அப்படியே இருக்கார். இது என்னென்னா சினிமாவுக்குள் சினிமா எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. பாருங்கள், அறிஞர் அண்ணா வந்து சிஎம், பொதுப்பணித்துறையாக இருக்கிறவர் கலைஞர். அதில் வந்து ஹீரோவாக நடித்து பெருசாக அந்த படம் வந்து 100 நாள் தாண்டின உடனே அதுக்கு வந்து நடித்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அவங்க பாருங்கள், அவங்க அந்த அறிஞர் அண்ணா கையில் அவர் தலைமையில் கலைஞருடைய முன்னிலையில் திரு எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்டவர் அந்த விருது, அந்த வெள்ளிக்கடையத்தை வாங்குறாரு. சம்பந்தப்பட்ட அந்த பண்ணவர், அந்த படத்தை எடுத்தவர், அந்த படம் எடுக்க காரணமாக இருந்தவர் சிறையில் இருக்கிறார். இதுதான் ஊழுங்கிறது. அப்போ என்னென்னா இந்த பின் விளைவுகள் பாருங்கள். இதை பற்றி திரு ஆர்எம்பி சொல்லியிருந்தார், அவர் ஏன் சுட்டார் அப்படிங்கிறத விஷயத்த இந்த சினிமாவுக்கு பின்னாலகிற சினிமாவை நான் அப்புறமா சொல்கிறேன், அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் பாருங்கள், சுட்டவரையே சுட்ட விதியாக இருக்குது பாருங்கள். ஒரு சுட்டவரையே சுட்ட விதி. அதனால் என்னென்ன எவ்வளோ பிரச்சனை நடந்தது, எவ்வளோ மாற்றங்கள் வந்தது, இதுதான் வந்து சினிமாவுக்குள் உள்ளே இருக்கிற சினிமா. அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் வந்து ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் வந்து இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது. அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் வந்து இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால்
நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோன்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.